முதல்ல வெற்றி பெற்ற அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுதான் ஜனநாயகத்தின் மாண்பு. மக்களின் தீர்ப்பை யார் வேண்டுமானாலும் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். மக்கள் இன்று பெரிய தீர்ப்பை கொடுத்திருக்கிறார்கள். வெற்றி பெற்றவர்களுக்கு எனது வாழ்த்துகள். அதே நேரத்தில் தோல்வியெல்லாம் எங்களது மக்கள் பணியை எந்த விதத்திலும் பாதிக்காது. மக்களுக்காக எங்களது பணி என்றுமே தொடரும். தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் மக்களுக்கான பணியை சிறப்பாக செய்ய வேண்டும் என்று எனது வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். திமுக அதிமுகவோடு ஒப்பிடும்போது தவேக ஒரு புதிய கட்சி. தவேகாவுக்கு மக்கள் விருப்பம் தெரிவித்து வாக்களித்து வெற்றி பெற செஞ்சிருக்காங்க. குறிப்பா விஜய் அவர்கள் 234 தொகுதிகளுக்கும் நேரில் சென்று கூட பிரச்சாரம் செய்யாத நிலையில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? மக்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். அந்த நம்பிக்கையை நான் ஒன்றும் விமர்சனம் செய்ய விரும்பவில்லை. நம்பிக்கை வைத்து வாக்களித்திருக்கிறார்கள். அந்த நம்பிக்கையை அவர் காப்பாற்றுவார் என்ற எண்ணம் எனக்கு இருக்கிறது. அதே நேரத்தில் தோல்வியடைந்த அரசியல் கட்சிகள், வேட்பாளர்கள் யாரும் கவலை அடைய வேண்டாம். இது அரசியலில் சில பேர் வெற்றி பெறலாம், சில பேர் தோற்கலாம். ஆனால் அவர்கள் என்ன பணிக்காக அரசியலில் இருக்கிறார்களோ அந்த பணியை தொடர்வது தான் இயற்கை. என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான். இன்னும் எனது அரசியல் பணி இன்னும் தீவிரமாகவே தொடரும். மக்களுக்காக நல்லது செய்தால் புதிய ஆட்சி பாராட்டுவதும், மக்களுக்கான சரியாக பணியாற்றவில்லை என்றால் அதற்காக மக்களுக்காக குரல் கொடுப்பதும் எங்களது பணியாக இருக்கும். தமிழகம் முழுவதும் விஜயினுடைய அலை வீசியதை எடுத்துக்கலாமா? ஏன்னா ஒரு முதலமைச்சரே கொளத்தூர் தொகுதியில தோல்வியை சந்திக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். விஜய் அலை என்று சொல்வதா இல்லைன்றால் திமுக வெறுப்பு அலை, எதிர்ப்பு அலை என்று சொல்வதா என்பதையும் நம்ம சிந்திக்க வேண்டும். அப்படியும் எடுத்துக்கொள்ளலாம். திமுக எதிர்ப்பலையா இருந்தா ஒருவேளை தேசிய ஜனநாயக கூட்டணி கூட வாக்குகள் சென்றிருக்கணும். ஆனா விஜய் அவர்களுக்கு தானே வாக்குகள் சென்றிருக்காங்க. இல்ல, அது மக்கள் அந்த நேரத்தில் அந்த எதிர்ப்பை அவர்கள் எப்படி காண்பிக்கிறார்கள் என்பதுதான். தேசிய ஜனநாயக கூட்டணியும் பல இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறது. வாக்கு சதவீதத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம். அதனால தேசிய ஜனநாயக கூட்டணி மீதும் மக்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். அரசியல்ல ஒரு புதியவர் வரும்பொழுது அவர் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் தமிழக மக்கள். அதனால் அதன் மேல் வேற எந்த கருத்தும் நான் சொல்ல விரும்பல. வாழ்த்துகள். காலையில என்டிஏ அலைன்ஸ் பாத்தீங்கன்னா 80+ இருந்தாங்க. இப்போ போக போக பாத்தீங்கன்னா ஒரு 50 to 57 தான் இருக்கிறாங்க. டிஎம்கே அலைன்ஸ் பாத்தீங்கன்னா இரண்டாவது மெஜாரிட்டியா வந்துட்டு இருக்காங்க. இது எப்படி பார்க்க முடியும்? என்டிஏ அலைன்ஸ் அப்ப மூன்றாவதாக தள்ளப்பட்டிருக்குதா அப்படிதான் எடுத்துக்கணும். இல்ல, இதுல நான் ரெண்டாவது மூன்றாவது முதல் என்றே நான் பார்க்கவில்லை. ஜனநாயகத்துல யாருக்கு வேண்டுமானாலும் அறுதி பெரும்பான்மை கிடைக்கலாம், குறையலாம். குறைந்தவர்கள் எல்லாருமே மக்களின் நம்பிக்கை முற்றிலுமாக இழந்தவர்கள் என்றும் சொல்ல முடியாது. இப்போ எங்களுக்கு உதாரணத்துக்கு ஒரு 40,000 பேர் வாக்களித்தார்கள் என்றால் அவர்கள் நம்பிக்கை வைத்து வாக்களித்திருக்கிறார்கள். வெற்றியின் என்ன அது இல்லையே தவிர மற்றபடி இது எந்த விதத்திலும் மக்கள் பணியை பாதிக்காது. அதனால் ரெண்டாவது மூணாவது யார் வந்தா, சதவீதம் இருந்தால் அதனால் மக்கள் வாக்களிக்கலையா அப்படின்லாம் கேட்கறத விட ஜனநாயகத்தில் ஒருவர் வெற்றி பெறுகிறார், மற்றவர்கள் ரன்னர்ஸ்ல வந்திருக்கிறாங்க. நிச்சயமா அவங்க எல்லாரும் மக்கள் பணிக்காக இன்னும் ரன்னர்ஸாக இருக்க வேண்டும் என்பது எனது கருத்து. 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advt@dttv.in.